இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவரு மேல இருந்து வராரு? அதானே திருடனை பத்தி சொன்னது சகல கரெக்டா வராரு. அக்கா, என்னக்கா இது? உன் மாப்பிள்ள வெளியில தானே போனாரு. இப்ப இவரை தேடிட்டு இருந்தோம், இவர் என்னடா வீட்டுக்குள்ள இருந்து வராரு? எனக்கும் ஒண்ணும் புரியல சந்திரா. இரு கேப்போம். மாப்பிள்ள, உங்களுக்காக இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடா மாடியில இருந்து வரீங்க? நான் அப்பவே வீட்டுக்கு வந்துட்டேன் அத்தை. ஒரு மீட்டிங் விஷயமா கான்ஃபரன்ஸ் கால் வந்துச்சு. அதான் யாருக்கும் தெரியாம ரூம்குள்ள பேசிட்டு இருந்தேன். இது எவ்வளவு முக்கியமான பூஜை தெரியுமா? உங்களை 3 மணிக்கு வர சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி வராம இருந்திருக்கீங்க. அதானே, அப்படி என்ன முக்கியமான கால்? இந்த பூஜை அதை விட முக்கியம். நான் உங்ககிட்ட சொல்லிதானே அனுப்புனேன். உங்க கையால ரேவதி கழுத்துல மாலை போடுவீங்கன்னு நினைச்சா நீங்க வீட்டுல இருந்தே மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் இப்படி பண்றீங்க மாப்ள? எதுக்கு அத்தை வருத்தப்பட்டுக்கிட்டு? அதான் மாப்பிள்ளதான் ரேவதி கழுத்துல மாலையை போட்டாரே. நீங்க வேற என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்லத்த, அன்னைக்கு தாத்தா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்கு மாமா தான் இவரை மாப்பிள்ளன்னு சொன்னாரு. அத வச்சு சொன்ன. என்ன மாமா? சார், நான் கிளம்புறேன் சார். என்ன சார் அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல, நான் எதுக்கு சார் இங்க? நான் கிளம்புறேன். என்ன மாப்ள நீங்க? கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி முக்கியமான பூஜை எல்லாத்தையும் நீங்க சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணா எப்படி? நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. சாரி அத்தை, போன் கால் இவ்வளவு நேரம் போகும்னு நான் நினைக்கல. இனிமே இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல அத்தை, இனிமே நடக்காது.